கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடன் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே இன்றைக்கு நிரந்தரமான யூபிலி என்று தியானிக்கிறோம். யூபிலி வருஷமாகிய 50ஆம் வருஷத்தில் ஜனங்கள் விடுதலையாகிறதுக்கு மேலும் ஒரு சில தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. சுதந்திரமான வாழ்க்கை நடத்துவதற்கு தடையாக இருந்த கடன்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது. பண நெருக்கடி நிமித்தமாக அடமானம் வச்சிருந்த நிலங்கள் அதெல்லாம் திரும்பி தரப்படணும். அதனால் கடனில் அடிமைப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்களோ அப்படிப்பட்ட நல்ல நிலைமையில் மக்கள் திரும்ப வந்தாங்க. அதன் நிமித்தமாக புதிய துவக்கத்துக்கு உண்டான சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு. யூபிலி அப்படிங்கிறது ஏழைகள் மீண்டெழுந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசம் செழிப்பாவதற்கு இது ஒரு நடைமுறையாகவும் இருந்துச்சு. இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். பிரியமானவர்களே, தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 19-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு தம்மை பிதா அனுப்பின நோக்கத்தை சொல்லும் பொழுது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது என்ற இடத்தை அவர் கண்டு, உங்கள் காதுகள் கேட்க இன்றைக்கு இந்த வாக்கியங்கள் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இயேசுதான் நம்முடைய ஜூபிலி. 50 வருஷங்களுக்கு ஒரு முறை அல்ல, இயேசு நம்முடைய நிரந்தரமான ஜூபிலி. நம்முடைய பாவத்து நிமித்தமாக தேவனுடைய நீதிக்கு நாம் கடன்பட்டவர்களாய் காணப்பட்டோம். இருளின் அதிகாரத்தில் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆனால் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக நாம் விற்று போடப்பட்டோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது, ஏசாயா 51. ஆனால் தேவன் மீட்கக்கூடாதபடிக்காக அவருடைய கரம் குறியிருச்சா? விடுவிக்கக்கூடாதபடி அவரிடத்தில் வல்லமை இல்லாமல் போச்சா என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு அனுப்பி அந்த சிலுவையின் வழியாக நமக்கு ஒரு விடுதலை உருவாக்கி கொடுத்தாரு. சிலுவையின் மரணத்தின் வழியாக நமக்கு ஒரு புதிய ஜூபிலி ஆண்டு உருவாச்சு. தேவனுடைய நீதிக்குள்ளே நாம் வரும்பொழுது நாம் பட்ட கடன்கள் எல்லாம் திரும்ப செலுத்தப்பட்டுருச்சு. அப்படின்னா நாம் பழையபடி கடன்லேயே வாழணுமா? ஒரு கேள்விக்குறி. கடனற்ற வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்.